வெல்கம் டு மை ஈஸி குக்கிங் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான இட்லி பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு வடை சட்டியில் 1 டம்ளர் உளுந்து எடுத்து செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே டம்ளரில் அரை டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து அதையும் நம்ம நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். நான் காரத்துக்கு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது இட்லி, தோசை, பொடி தோசை எல்லாத்துக்குமே இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.